பிரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். மிகவும் அவசியமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்வதை காண்கின்றோம். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டா என்பதுதான் இந்த நாளில் எல்லாராலும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நான் ஆலயத்துக்கு செல்கிறேனே, நான் ஜெபிக்கின்றேனே, நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டேனே, அவருக்காக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேனே, எனக்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனை, என் பிள்ளைக்காக இப்படிப்பட்ட ஒரு வியாதி, எனக்கு ஏன் இவ்வளவு கடன் பாரங்கள், நெருக்கங்கள், என்னை ஏன் எல்லாரும் அவமானப்படுத்துகிறார்கள், நான் நன்மை செய்ய போனால் ஏன் தீமையாகவே முடிகிறது என்று பல்வாறு நீங்கள் கலக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையாகி எனக்கு ஏன் உபத்திரமும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே மகளே, என் மகளே, உனக்கு உபத்திரம் நிச்சயமாக உண்டு. சாத்தான் நிச்சயமாக உனக்கு பல போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், அதை போலவே நீ ஜெயிப்பதற்கு தேவையான பலனை உனக்கு தருவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரித்துக்குரியவர்களை, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நாம் அதை வெற்றி பெறும்படியான பலனை கர்த்தர் நமக்கு தருகின்றார். யோசேப்புக்கு வராத போராட்டமா? சொந்த அண்ணன்மார்களே அங்கே கொள்ள வேண்டும் என்று வெறி பிடித்தார்கள், அப்பா விட்டு பிரித்தார்கள், குழியிலே போட்டார்கள், அந்நிய நாட்டிலே அடிமையை விற்று போட்டார்கள், அங்கே இல்லாத பொல்லாத பழி அவர் மீது போடப்பட்டது, சிறைச்சாலையிலே போடப்பட்டார், நண்பனாலே மறக்கப்பட்டார். எத்தனையோ தோல்விகள், எவ்வளவோ உபத்திரவங்கள் யோசேப்புக்கு வந்தது. ஆனாலும் இறுதியில் அந்த உபத்திரவங்களை ஒரு நாளிலே யோசேப்பு ஜெயித்தார். அரண்மனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட்டார். ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். மொத்த எகிப்திற்கும் அதிபதியாக அவர் மாற்றப்பட்டார். அது மாத்திரமல்ல, மொத்த உலகத்திற்கும் உணவளிக்கின்ற ஒரு மகனாக மென்மேலும் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நிச்சயமாக உங்கள் உபத்திரவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு தருவார். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதுதான் இந்த நாளில் நல்ல செய்தி. பிரித்துக்குரியவர், உபத்திரவத்தை கண்டு பயப்படாதிருங்கள். உங்களை உபத்திரப்படுத்துபவர்களை குறித்து பயப்படாதிருங்கள். உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுபவர்களை குறித்து பயப்படாதிருங்கள். நெருக்குகிற கடன்பாரங்களை கண்டு பயப்படாதிருங்கள். வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். இவைகள் எல்லாத்தையும் ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். அப்பொழுது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். உங்களுக்காக நான் ஜெயிப்பிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்கள். அப்பா பிதாவே, இது நாளில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மாற்றியறலும். கண்ணீர் யாவையும் துடைத்தரலும். தகப்பன வியாதியின் அகோரங்கள் இப்பொழுது நீங்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.